லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. யூதா அரசன் அகசியா கொலை செய்யப்படல். ஏகு குதிரைப்படை தலைவன் பித்காரை நோக்கி, யோராமின் உடலை தூக்கி இஸ்ரேலை சார்ந்த நாபோத்தின் நிலப்பகுதியில் எறிந்துவிடு, ஏனெனில் நாம் இருவரும் சேர்ந்து அவனுடைய தந்தை ஆகாபை தொடர்ந்து சென்றபோது அவனுக்கு எதிராக ஆண்டவர் உரைத்த வாக்கு இதுவே. நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் பிள்ளைகளின் இரத்தத்தையும் கண்டேன். நான் கண்டதற்காக நாபோத்தின் இந்த நிலத்திலேயே உன்னை பழிவாங்குவது உறுதி என்றார் ஆண்டவர். எனவே இப்பொழுது அவனை தூக்கி ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க அந்த நிலப்பகுதியில் எறிந்துவிடு என்றான். யூதாவின் அரசன் அகசியா இதைக் கண்டு பெத்தகான் சாலையில் தப்பி ஓடலானான். ஏகு அவனை பின்தொடர்ந்து சென்று தன் ஆட்களிடம், இவனையும் வெட்டி வீழ்த்துங்கள் என்றான். அவர்களும் இபிலயாம் அருகே இருந்த கூர் மலைச்சரிவில் தேரிலிருந்த அவனை காயப்படுத்தினார்கள். அவனோ மெகிதோ வரை சென்று அங்கு இறந்தான். அவனுடைய அலுவலர் அவனது சடலத்தை எருசலேமுக்கு எடுத்துச் சென்று தாவீதின் நகரில் அவனுடைய மூதாதையருடன் அவனது கல்லறையில் அடக்கம் செய்தனர். இதற்கிடையில் ஆகாபின் மகனான யோராம் ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டில் அகசியா யூதாவின் அரசனானான். நேர்காணல். தூய தோமையார் மலை தேசிய திருத்தல வரலாறு. என் ஆண்டவரே, என் தேவனே என்ற நம்பிக்கையின் வார்த்தைகள் வழியாக அகில உலக மக்கள் அனைவருக்கும் அறிமுகமானவர் தூய தோமையார். இந்தியாவின் திருத்தூதர் என்று அழைக்கப்படும் தூய தோமாவின் திருவிழாவினை திரு அவை கடந்த ஜூலை 3ஆம் தேதி சிறப்பித்து மகிழ்ந்தது. தூய தோமா மறை சாட்சியாக மரித்த இடமான சென்னையில் உள்ள தூய தோமையார் மலை தேசிய திருத்தலமானது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையை தோமையார் திருவிழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது. 500 ஆண்டுகள் பழமையான இந்த தேசிய திருத்தலத்தின் வரலாறு, பாரம்பரியம், தொன்மைகள் மற்றும் பக்தி முயற்சிகள் பற்றி இன்றைய நம் நேர்காணலில் நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் அருள்பணி மைக்கேல். செங்கல்பட்டு மறைமாவட்ட அருள் பணியாளரான மைக்கேல் அவர்கள் தூய தோமையார் மலை தேசிய திருத்தலத்தின் அதிபராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களை அத்திருத்தலம் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் தந்தை அவர்களே. தூய தோமையார் மலை தேசிய திருத்தலத்தின் வரலாறும் பாரம்பரியமும் பற்றி எம் நேயர்களுக்கு எடுத்துரையுங்களேன். வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2000 ஆண்டுகள் வரலாறும் பாரம்பரியமும் கொண்டதுதான் புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம். இந்திய கிறித்துவத்தின் பிறப்பிடமாகவும் தொட்டிலாகவும் திகழ்கின்றது. 500 ஆண்டுகள் பழமையான அற்புதமான ஒரு தேவாலயத்தை கொண்டிருக்கின்றது புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம். இதனுடைய வரலாறும் பாரம்பரியமும் நீண்டது, நெடியது. 2000 ஆண்டுகள் வரலாறு மற்றும் பாரம்பரியத்தை கொண்டது. இயேசுவின் சீடர்களில் ஒருவரான புனித தோமையார் கிபி 52ஆம் ஆண்டில் கடல் வழியாக தன் பாதத்தை இந்திய மண்ணில் பதித்தார். அங்கிருந்து இறைவனின் நற்செய்தியை பல்வேறு இடங்களில் போதித்தவாறும் ஆலயங்களை கட்டியும் கடைசியாக மதராஸ் என அழைக்கப்படுகிற இன்றைக்கு சென்னையாக இருக்கிற இந்த இடத்திற்கு வந்தடைந்தார். இத்திருமலையிலிருந்து பலருக்கு இயேசு எனும் நற்செய்தியை போதித்து இறைவனின் தாய் மரியாளை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். கிபி 72ஆம் ஆண்டில் இத்திருமலையில் அவர் போதித்த விசுவாசத்திற்காக ஈட்டியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டார். அவர் இரத்த சாட்சியாக மரித்த அதே இடத்தின் மேல்தான் இப்புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம் 1523ஆம் ஆண்டு எழுப்பப்பட்டிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டிலே நாங்கள் இத்திருத்தலத்தினுடைய 500வது ஆண்டு யூபிலி ஆண்டை துவங்கி இந்த 2024ஆம் ஆண்டிலே
புனரமைக்கப்பட்ட தேவாலயத்தோடு இந்த 500வது ஆண்டை நிறைவு செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். இவ்யூபிலி ஆண்டின் பரிபூர்ண பலன் உங்கள் குடும்பத்திற்கு நிறைவாய் கிடைத்திட ஜெபிக்கின்றேன். யார் இந்த திருத்தூதர் தோமையார்? இரட்டையர் என்று அழைக்கப்படும் புனித தோமையார் இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவர். நாமும் அவரோடு சென்று மடிவோம் என்று பறைசாற்றி தனது தலைவன் பால் கொண்ட அன்பினை வெளிப்படுத்தி வாழ்ந்தவர். கல்வாரி மலைக்கு தனது தலைவருடன் சென்று மடிவதை மனதில் கொண்டதனால் என்னவோ இந்தியாவில் சென்னையில் உள்ள பெரிய மலை என அழைக்கப்பட்ட இன்றைய புனித தோமையார் மலைக்கு பயணம் செய்து இயேசுவை போற்றி புகழ்ந்து அவருக்காக தன்னை அர்ப்பணித்து 2000 ஆண்டுகளாக இந்திய மண்ணில் விசுவாசத்தை வாழச் செய்திருக்கின்றார். உயிர்த்த இயேசுவை தரிசித்த புனித தோமையார் தெண்டனிட்டு சரணடைந்து என் ஆண்டவரே என் கடவுளே என்று ஜெபித்து உலகிற்கு இந்த தாரக மந்திரத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். கிபி 52 இந்தியாவில் நுழைந்த தோமையார் கிபி 66 முதல் கிபி 72 வரை இன்றைய தோமையார் மலை என அழைக்கப்படுகிற இத்திருமலையில் தங்கி ஜெபித்து இறைப்பணியை செய்தார். கிபி 72 அவர் இரத்த சாட்சியாக இத்திருமலையில் மரித்தார். இத்திருத்தலத்தில் இடம்பெற்றிருக்கும் தொன்மைகள் என்னென்ன என்பது பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இத்திருமலை என்னென்ன தொன்மைகளை கொண்டிருக்கிறது? 1. புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம் புனித தோமையார் இறந்த அதே இடத்தின் மீது கட்டப்பட்டு இன்றைக்கும் மிக அழகாக எல்லோருக்கும் கலங்கரை விளக்கமாக இருக்கிற ஒரு அற்புதமான திருக்கோவில். 2. புனித தோமையாரின் திருக்கரங்களால் வடிக்கப்பட்ட கற்சிலுவை ஆலயத்தின் கட்டுமான பணிகளின் போது கண்டெடுக்கப்பட்டு இத்திருத்தலத்தின் பீடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இப்புனித கற்சிலுவை 16ஆம் நூற்றாண்டில் வருடந்தோறும் ஒவ்வொரு டிசம்பர் 18ஆம் நாளிலே ரத்தம் வழிந்தது என்பது வரலாறு. 3. புனித லூக்கா கிபி 50 மரப்பலகையில் வரைந்து கொடுத்த இறை அன்னையின் திருவுருவப்படம் புனித தோமையாரால் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. உலகில் மிகவும் பழமையான இறை அன்னையின் திருவுருவப்படம் இத்திருத்தலத்தின் பீடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. அன்னையிடம் ஜெபியுங்கள், இன்றும் அற்புதங்களை பெறுவீர்கள். 4. புனித தோமையாரின் கைவிரல் மற்றும் கால்விரல் திருப்பண்டம் இங்கு இருக்கின்றது. இயேசுவின் 12 அப்போஸ்தலர்கள் மற்றும் 124 கத்தோலிக்க புனிதர்களின் திருப்பண்டங்கள் பாதுகாக்கப்பட்டு நமது வணக்கத்திற்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் சிறப்பாக இந்த யூபிலி ஆண்டை முன்னிட்டு திருப்பண்டங்களுக்காக தனியான ஒரு சிற்றாலயம் அமைக்கப்பட்டு திருபலிகள் நிறைவேற்றப்படுகின்றன. 5. 1523ஆம் ஆண்டு எழுப்பப்பட்ட ஆலயத்தின் பிரதான பீடம் திருத்தூதர் தோமையார் ரத்தம் சிந்தி மரித்த புனித இடம். இந்திய கிறித்துவ விசுவாசத்தின் தொட்டில் பெருமை இன்றும் புனித தோமையாரின் கல்வாரி என்று அழைக்கப்படுகின்றது. 6. 16ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்ட இயேசுவின் 12 சீடர்களின் திருவுருவப்படங்கள் அவர்கள் மறை சாட்சிகளாக மரித்த விதமும் ஆலயத்தின் சுவற்றில் நிறுவப்பட்டுள்ளன. 16ஆம் நூற்றாண்டில் கலை வேலைப்பாடுகளுடன் நிறுவப்பட்ட வாசக மேடையும் இத்திருத்தலத்தில் இருக்கின்றது. 7. கிபி 1726ஆம் ஆண்டிலே கட்டப்பட்ட திருத்தலத்தின் பிரதான நுழைவாயில் 300வது ஆண்டை நோக்கி பயணிக்கின்றது. பல லட்சக்கணக்கான மக்கள் விசுவாசத்தின் வித்தாக விளங்கும் இத்திருமலையை நோக்கி இப்புனித நுழைவாயிலின் வழியாக நுழைந்து 134 திருப்படிகள் வழியாக புனித தோமா மறைசாட்சியாக மரித்த இந்த இடத்தை வந்தடைவது வழக்கம். 7. 1963ஆம் ஆண்டில் நிறுவப்பட்ட சென்னை கல்வாரி கடல் மட்டத்திலிருந்து 330 அடி உயரத்தில் சென்னை மாநகரை நோக்கி அமைந்துள்ளது. இதுவே இத்திருமலையின் திருச்சிலுவை பாதையின் 12ஆம் நிலையாகவும் திகழ்கின்றது. திருமலையின் தெய்வீகத்தை அதிகப்படுத்துகின்ற சிலுவை பாதையின் 15 தலங்கள் தான். ஒவ்வொரு கல்லும் கவிதை பேசும் அளவிற்கு அழகோட தீட்டப்பட்டு ஒவ்வொரு காட்சியும் உயிருடன் தோற்றமளிக்கின்றது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் தவக்காலத்திலே இந்த திருப்படிகள் வழியாக திருச்சிலுவை பாதைகளை தியானித்த வண்ணமாக வருவதற்கு இது மிகவும் உதவுகிறது. முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான்பால் அவர்கள் 1986ஆம் ஆண்டில் இந்தியாவிற்கு வருகை தந்து இத்திருமலையிலிருந்து இறை மக்களை ஆசிர்வதித்த நினைவாக அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கியதன் நினைவாகவும் இங்கு அவருடைய சிலை அவர் நின்று ஆசிர் வழங்கிய அதே இடத்திலே நிறுவப்பட்டுள்ளது. புனித தோமாவின் பாதப்படிகள் வழியாக புனித தோமையாரின் கல்வாரியையும் நாம் கண்டுகளிக்க முடியும். இத்திருமலையில் அவர் எப்படி வாழ்ந்தார், அவர் எப்படி கொல்லப்பட்டார், இங்கிருந்து அவர் அடக்கத்திற்கு எப்படி எடுத்துச் செல்லப்பட்டார் என்பது தத்துருவமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
எழில்மிகு வனப்பு பகுதியாக புனித தோமையார் மலை, அதிலும் குறிப்பாக இத்திருமலையின் உச்சியை தன் இயற்கை எழிலால் கடவுளின் பிரசன்னத்தையும் தெய்வீகத்தையும் வெளிப்படுத்துகிற அடையாளம்தான் இந்த ஒரு 300 ஆண்டுகள் பழமையான ஆலமரம். இப்படி இயற்கை எழிலோடு நமக்கு ஆசீர் வழங்குகிற அற்புதமான திருத்தலம்தான் புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம். தூய தோமையார் மலை தேசிய திருத்தலத்தில் செய்யப்படும் பக்தி முயற்சிகள் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துரையுங்களேன். இங்கே பல பக்தி முயற்சிகள் பின்பற்றப்படுகின்றன. அதில் ஒன்று இயேசுவை எதிர்நோக்கி காத்திருக்கும் அன்னை பக்தி முயற்சி. புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம் 1523ஆம் ஆண்டு புனித தோமையார் ரத்தம் சிந்தி மரித்த அதே இடத்தின் மீது கட்டப்பட்டது. அதே வேளையில் இத்தேவாலயம் சென்னை மலைமாதா என அழைக்கப்படுகிற தி மடோனா ஆஃப் இந்தியா என அழைக்கப்படுகிற இந்தியாவின் மலை மாதாவாக இருக்கிற இயேசுவை எதிர்நோக்கி அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இயேசு ஆண்டவரை கருவாக குழந்தையாக தன் திருவயிற்றில் சுமந்து இங்கே கோவில் கொண்டிருக்கிறாள் இயேசுவை எதிர்நோக்கிய மாதா. ஒரே மரத்துண்டில் வடிக்கப்பட்ட இயேசுவை எதிர்நோக்கி காத்திருந்த அன்னையின் திருச்சுருவம் இத்திருத்தலத்தில் தெய்வீகமாய் வீற்றிருக்கிறது. மாதத்தின் எல்லா சனிக்கிழமைகளிலும், குறிப்பாக மாதத்தின் 18ஆம் நாள், மாதத்தில் ஒரு நாள் மாதாவோடு என சொல்லி தன் வல்லமையுள்ள பரிந்துரையால் புதுமைகளை காணச் செய்யும் நாயகியாக திகழ்கிறாள் இயேசுவை எதிர்நோக்கி அன்னை. இந்நாட்களில் குழந்தை வரம், சுகப்பிரசவம், திருமண வரன், நிலம் வீடு வாங்க, சுப நிகழ்ச்சிகள் நடந்தேற, உடல் உள்ள நோய்கள் நீங்க, அமைதி பிறக்க, தொழில் வளம் பெற, வேலை வாய்ப்புகள் கிடைக்க, குடும்பங்களில் பிரமாணிக்கம் பெருக, கடன் தொல்லைகள் தீர, இன்னும் பல்வேறு வரங்களுக்காக ஜெபிப்பது உண்டு. பலரும் தங்கள் பெற்ற புதுமைகளை குறித்து சாட்சி சொல்வதும் உண்டு. புனித தோமையார் பக்தி முயற்சி மாதத்தின் முதல் ஞாயிறு நம் திருமலையில் தோமையார் ஞாயிறாக அனுசரிக்கப்படுகின்றது. அந்த நாள் முழுவதும் 7 திருப்பலிகள் பல்வேறு மொழிகளில் நிறைவேற்றப்படுகின்றன. திருஜெபமாலை ஜெபித்தல், தோமாவின் உத்திரியம் அணிந்து கொள்ளுதல், தோமா வடித்து கொடுத்த கற்சிலுவையை பவனியில் பங்கேற்றல், புனித தோமாவின் திருத்தேரை சுமந்து பங்கேற்றல், சிறப்பு திருப்பலி, இறை செய்தி, சுகமளிக்கும் நற்கருணை ஆராதனை, திரியன்னை பூசுதல், தோமா மலை விருந்து என சொல்லி அன்றைய பக்தி முயற்சிகள் நீண்டு கொண்டே போகின்றன. புனித தோமையார் கற்சிலுவை பக்தி முயற்சி தேவாலயத்தின் பிரதான பீடத்தில் நிறுவப்பட்டுள்ள புனித தோமா தன் திருக்கரங்களால் வடித்த கற்சிலுவை முன் முழந்தாளில் ஜெபிப்பது. இக்கற்சிலுவையே 16ஆம் நூற்றாண்டிலே ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 18ஆம் நாள் ரத்தம் சொரிந்த வரலாறும் உண்டு. இக்கற்சிலுவைக்கு முன்னால் அமர்ந்து அல்லது முழந்தாளிட்டு ஜெபிக்கும் பலரும் பல்வேறு வரங்களை பெற்றுச் செல்கின்றனர். மாதத்தின் 2வது சனிக்கிழமை துன்ப முடிச்சுக்களை அவிழ்க்கும் அன்னையின் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. புனித தோமையாரின் கல்வாரி இத்திருமலையில் இரத்த சாட்சியாக மரித்த புனித தோமையாரின் கடைசி நிமிடங்கள் தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. எக்ஸ்பெக்டாசியோ திருமண தகவல் மையம், பக்தியகம், இன்னும் இப்படி பல அற்புதமான காரியங்களை தாங்கி நிற்கிற அற்புதமான திருத்தலம்தான் புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம். வாருங்கள், யூபிலியினுடைய நிறைவை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே உங்கள் எல்லோருக்காகவும் சிறப்பாக இந்த திருவிழா நாட்களிலே ஜெபிக்கின்றோம். வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நன்றி தந்தையே. மிக அருமையாக தெள்ள தெளிவாக தூய தோமையார் மலை தேசிய திருத்தலத்தின் வரலாறு பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்கள் பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். தூய தோமையார் மலை தேசிய திருத்தல வரலாறு என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செப்டம்பர் மாதம் 2 முதல் 13 வரை இந்தோனேஷியா, பாப்புவா நியூகினி, கிழக்கு திமோர் மற்றும் சிங்கப்பூரில் மேற்கொள்ளவிருக்கும் திருப்பயணம் குறித்த விவரங்களை வெளியிட்டுள்ளது திருப்பீடம். செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திங்களன்று ரோம் நகரிலிருந்து உள்ளூர் நேரம் மாலை 5:15 மணிக்கு விமானத்தில் புறப்படும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடுத்த நாள் உள்ளூர் நேரம் முற்பகல் 11:30 மணிக்கு ஜகார்த்தா பன்னாட்டு விமான நிலையம் வந்தடைந்து அரசு உயர்மட்ட அதிகாரிகளால் வரவேற்கப்படுவார்.
செப்டம்பர் 4ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு இந்தோனேஷிய அரசுத் தலைவர் மாளிகை முன் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் அரசுத் தலைவர் மாளிகையில் அரசுத் தலைவர், அரசின் உயர்மட்ட அதிகாரிகள், அரசியல் தூதுவர்கள் ஆகியோரை சந்தித்து உரையாடுவார். அன்றே அந்நாட்டில் உள்ள இயேசு சபையினரை காலையில் சந்தித்த பின் மாலையில் ஆயர்கள், அருள்பணியாளர்கள், திருத்தொண்டர்கள், குறுமட மாணவர்கள், துறவியர் மற்றும் மறைக்கல்வி ஆசிரியர்களை அன்னை மரியாவின் விண்ணேற்பு பேராலயத்தில் சந்தித்து உரை வழங்குவார். செப்டம்பர் 5ஆம் தேதி வியாழனன்று மத பிரதிநிதிகளை சந்தித்தல், பிறரன்பு அமைப்புகளைச் சேர்ந்தவர்களை சந்தித்தல், ஜெலோரா புங் கார்னோ அரங்கில் திருப்பலி நிறைவேற்றல் ஆகியவை இடம்பெறும். செப்டம்பர் 6ஆம் தேதி காலை ஜகார்த்தாவிலிருந்து விடைபெறும் திருத்தந்தை மாலை உள்ளூர் நேரம் 6:50 மணிக்கு பாப்புவா நியூகினியின் போர்ட் மொரேஸ்பி விமான நிலையம் வந்தடைவார். செப்டம்பர் 7ஆம் தேதி அரசு அதிகாரிகளையும், தெருவாழ் சிறுவர் மீட்பு பணி மையத்தையும், ஆயர்கள் மற்றும் தல திரு அவை அதிகாரிகளையும் சந்திப்பார். செப்டம்பர் 8ஆம் தேதி பிரதமரை சந்திப்பது, பொதுமக்களுக்கு திருப்பலி நிறைவேற்றுவது ஆகிய நிகழ்ச்சிகளுக்கு பின் வனிமோ மறைமாவட்டத்திற்கு விமானத்தில் சென்று அங்குள்ள விசுவாசிகளையும் மறைப்பணியாளர்களையும் சந்தித்த பின் போர்ட் மொரேஸ்பி திரும்புவார். போர்ட் மொரேஸ்பி விமான நிலையத்திலிருந்து செப்டம்பர் 9ஆம் தேதி கிழக்கு திமோரின் திலி செல்லும் திருத்தந்தை அன்றே அரசுத் தலைவரையும் அரசு உயர்மட்ட அதிகாரிகளையும் சந்திப்பார். செப்டம்பர் 10ஆம் தேதியன்று திலியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள், ஆயர்கள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகள், பின்னர் அந்நாட்டு இயேசு சபையினர் ஆகியோரை சந்தித்த பின் பொதுமக்களுக்கென திருப்பலியும் நிறைவேற்றுவார். செப்டம்பர் 11ஆம் தேதி காலையில் திலியின் இளையோரை சந்தித்த பின் சிங்கப்பூர் கிளம்பும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உள்ளூர் நேரம் பிற்பகல் 2:15 மணியளவில் சிங்கப்பூர் விமான நிலையம் வந்தடைந்து அன்று மாலையே அந்நாட்டின் இயேசு சபையினரை சந்தித்து உரையாடுவார். செப்டம்பர் 13ஆம் தேதி காலையில் முதியோர் மற்றும் நோயுற்றோரை சந்திக்கும் திருத்தந்தை இளையோருடன் பல்மத கூட்டத்தில் கலந்து கொண்டபின் உள்ளூர் நேரம் காலை 11:50 மணிக்கு அந்நாட்டிலிருந்து கிளம்பி மாலை உள்ளூர் நேரம் 6:25 மணிக்கு ரோம் ஃபுமிச்சினோ பன்னாட்டு விமான நிலையம் வந்தடைவார். இந்திய தலைநகர் புதுடெல்லிக்கு தென்கிழக்கேயுள்ள முகல் கார்கி கிராமத்தில் மத நிகழ்ச்சி ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் எண்ணற்ற மக்கள் உயிரிழந்தது குறித்து தங்கள் ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளனர் இந்திய ஆயர்கள். இம்மாதம் 2ஆம் தேதி முகல் கார்கியில் இடம்பெற்ற இந்து மத நிகழ்ச்சி ஒன்றை முடித்து திரும்பும்போது கூட்ட நெரிசலில் 121 பேர் உயிரிழந்தது குறித்து ஆழ்ந்த கவலையையும் அனுதாபங்களையும் வெளியிடும் இந்திய ஆயர் பேரவை இந்த துன்பகரமான நேரத்தில் தங்கள் ஆன்மீக நெருக்கத்தை வெளியிடுவதாகவும், உயிரிழந்தவர்கள் இறைவனில் நிறை அமைதியை காணவும், காயமுற்றோர் விரைவில் குணம் பெறவும் ஜெபிப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். எத்தியோப்பியாவில் தொடர்ந்து கொண்டிருக்கும் போரால் துயருறும் மக்களுக்கு மிக நெருக்கமாக இருக்க தல திரு அவை விரும்புவதாகவும், அந்த ஊக்கத்தையே திருத்தந்தையும் எத்தியோப்பிய ஆயர்களுக்கு வழங்கி வருவதாகவும் தெரிவித்தார் அந்நாட்டு கர்தினால் சோராஃபியேல். திருத்தந்தையுடன் 5 ஆண்டிற்கு ஒருமுறை இடம்பெறும் அட்லிமினா சந்திப்பையொட்டி ரோம் நகர் வந்துள்ள எத்தியோப்பிய ஆயர்கள் சார்பாக பேசிய எத்தியோப்பிய ஆயர் பேரவையின் தலைவர் கர்தினால் பெர்ஹானே இயேசுஸ் டெமேரேவி சோராஃபியேல் அவர்கள் எத்தியோப்பியாவின் அமைதிக்காக திருத்தந்தை தொடர்ந்து அழைப்பு விடுத்து வருவதற்கும், அந்நாட்டிற்கான அவரின் ஆதரவுக்கும் திருத்தந்தையுடனான சந்திப்பின் போது ஆயர்கள் தங்கள் நன்றியை வெளியிட்டதாக தெரிவித்தார். சூடானில் ஆயுதம் தாங்கிய குழுக்கள் போரை நிறுத்த மறுத்து மோதல்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதால் மனிதாயமான நெருக்கடிகளை மனதில் கொண்டு அமைதிக்கு அனைத்து தரப்பினரும் முன்வர வேண்டும் என சூடான் ஆயர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். சூடானில் நடந்து கொண்டிருப்பது இரு சுயநல குழுக்களிடையேயான போர் எனவும் தங்கள் கண்டனத்தை வெளியிட்டுள்ளனர் சூடான் ஆயர்கள். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான அஸ்ஸாமில் தொடர்ந்து பெய்து வரும் பெருமழையால் 29 மாவட்டங்களின் 2800 கிராமங்களில் 16 லட்சம் மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கும் நிலையில் அவர்களிடையே தன் பணிகளை துவக்க தயாராக உள்ளது இந்திய கத்தோலிக்க காரித்தாஸ் அமைப்பு. களத்தில் இறங்கி மக்களுக்கு அனைத்து நிவாரண உதவிகளையும் ஆற்ற இந்திய காரித்தாஸ் அமைப்பு தயாராக இருப்பதாகவும், அரசின் அனுமதிக்காக காத்திருப்பதாகவும் உரைத்தார் அக்கத்தோலிக்க பிறரன்பு நிறுவனத்தின் அதிகாரி ஜோனஸ் லக்ரா. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.